ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா தேங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, கிராம்பு, மராத்தி முக்கு, ஒரு ஸ்டார், கல்பாசி, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வெங்காயம், 2 தக்காளி, புதினா கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வீட்டு அரிசி தாங்க செய்கிறேன். நான் 2 அழகு வீட்டு அரிசி நல்லா அலசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் நெய், அப்புறம் எண்ணெய். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ 2 கரண்டி நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன். நல்ல வாசனையாக இருக்கும். தேங்காய் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை தேங்காய் சாதத்துக்கு. இப்போ தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். அடுத்தது நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டிருக்கேன், வதங்கிக்கிட்டு இருக்கு. புதினாவை சேர்த்துக்குவோம். புதினாவும் கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். இப்போ புதினா சேர்த்துட்டோம். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசிங்க. நான் உப்பு செக் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வீட்டு அரிசி தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசி கூட சேர்த்துக்கலாம், பாஸ்மதி ரைஸு. நாங்கள் வீட்டில் இருக்க அரிசியை வச்சு செய்கிறேங்க.
ஃபுல்லாக அரிசியை சேர்த்துட்டோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு 3 விசில் விட்டுடலாங்க. 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும். வரப்போகுதுங்க. ஒரு விசில் வந்துச்சு, இன்னும் 2 விசில் வரணும். 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டாவது விசில் வந்துச்சுங்க, இன்னும் ஒரு விசில் வரட்டும். விசில் வந்துச்சுங்க, நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. பூண்டு தேங்காய் சாதத்துக்கு தொக்கு செய்ய போகிறோங்க. முட்டை தொக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சிங்க, நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. அதில் நம்ம 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். முட்டை தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி முட்டை தொக்கு செய்யறதுக்கு. நல்லா வதங்கட்டுங்க. மூடி போட்டு வேக வைக்கலாம். நான் மூடி போட்டு வேக வச்சுருக்கேங்க. தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாங்க. வதங்கிட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அடுத்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாங்க. தக்காளி வெந்ததும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இது குழம்பு மிளகாத்தூளுங்க. சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும், கம்மியாக இருந்தால் போதும்.